السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه المهديين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து வைத்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்றென்றும் உண்டாகுமா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிந்து கொள்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். எல்லோரும் அரஃபாவில் கூடி இன்று ஈதுல் அத்ஹாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மக்காவிலே. நாம் இன்று அரஃபா நாளிலே இருக்கின்றோம். இத்தகைய இந்த நேரத்தில் ஹஜ் குறித்த சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது கடமையாக, கடைசி கடமையாக அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கிறான் என்றாலும் அது இறுதி கடமை கிடையாது. எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது அதை செய்து முடித்து விட வேண்டும். லில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்தா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்வது மனிதர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். யாருக்கு இயலுமோ அவர்களுக்கு அது கடமை. யார் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதற்கு அங்கே செல்வதற்கு ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றாரோ அவருக்கு இந்த ஹஜ் என்பது கடமை. அப்ப எப்போது அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ, சிலருக்கு இளம் பருவத்திலேயே கிடைத்து விடலாம். 30 வயசு 40 வயசுலேயே கிடைச்சிடலாம். சில பேருக்கு 50 வயசு 60 வயசுக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பணம் வசதி, அதே போல செல்லக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அந்த வயசுல தான் அமையும் சில பேர். அப்ப அத்தகையவர் அந்த வயசுல போயிடும். ஆக எப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது நாம் போய்விட வேண்டும். அந்த கடமையை நாம் செய்துவிட வேண்டும். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமான தேவை காசு, பணம், ஆரோக்கியம். இதெல்லாம் இதற்கு அப்பாற்பட்டு ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் ஆசை கொள்வது. நாம் ஆசை கொண்டால் அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எத்தனையோ ஏழைகள் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அது எவ்வாறு நடந்தது என்றால், அல்லாஹ் மீது அவர்கள் அதிகமான தேட்டம் கொண்டிருந்தார்கள், ஆசை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டை எப்படியாவது பார்த்தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்தார்கள், ஆசை கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் அழைத்து சென்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அவ்வாறு நாம் ஹஜ் செய்கின்ற போது தவறான வார்த்தைகள் எதுவும் பேசாமல், யாரிடமும் சண்டையிடாமல் நாம் நல்ல விதமாக ஹஜ் செய்து வந்தால், தாய் பெற்றெடுத்த நாளில் ஒரு மனிதன் எவ்வாறு தூய்மையாக இருப்பானோ, அதாவது பாவங்களிலிருந்து தூய்மையாக இருப்பானோ, அதுபோன்று அவன் தூய்மை அடைந்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. மன் ஹஜ்ஜ லில்லாஹ் வலம் யர்ஃபுத் வலம் யஃசுக் ரஜஅ கயௌமி வலதத்து உம்முஹு. யார் ஹஜ் செய்தாரோ அவர் எந்த கெட்ட வார்த்தைகளும் பேசவில்லை, தவறான காரியங்களில் ஈடுபடவில்லை என்று சொன்னார், அவர் அவருடைய தாய் பெற்றெடுத்த நாளில் இருப்பதை போன்று திரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதாவது பாவமற்றவராக திரும்புவார். அத்தகைய நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த ஹஜ்ஜிலே நாம் எந்தவித பாவமும் செய்யாமல் அந்த ஹஜ்ஜை முழுமையாக பொறுமையோடு அந்த ஹஜ்ஜை நாம் செய்து வர வேண்டும். அப்ப அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆசை கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டை நான் பார்க்க வேண்டும், உன்னுடைய வீட்டை நான் தவாப் செய்ய வேண்டும், அந்த சஃபா மர்வாவிலே நான் சஹி ஓட வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசை கொள்கின்ற போது அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உருவாக்குவான். அதற்கான பொருளாதார வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு விடுத்த போது அங்கு யாரும் இல்லை. அல்லாஹ் அழைப்பு விடுக்க சொன்னான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இங்கு யாரும் இல்லையே, யாருக்கு நான் அழைப்பு விடுப்பது என்று கேட்டபோது, நீங்கள் அழைப்பு விடுங்கள், வருவார்கள், மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அந்த அடிப்படையில் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பு யாருடைய காதலெல்லாம் கிடைத்ததோ, யாருடைய காதையெல்லாம் எட்டியதோ அவர்கள் அனைவரும் இன்று ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்வாய்ப்பை தருவாராக. வாதின் ஃபின்னாசி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வலா குல்லி வாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் சொல்றார். மக்களுக்கு ஹஜ் குறித்து நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். யஅதூக உம்மிடம் அவர்கள் உம்மை நோக்கி வருவார்கள். ரிஜாலன் வலா குல்லி வாமிரின் கால்நடையாகவும் எல்லா விதமான மேடு பள்ளங்களில் இருந்தும் அதாவது மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அதாவது மேடு பள்ளங்களில் இருந்தும் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ் என்ற அத்தியாயத்திலே இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அன்று அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். இன்று சாறை சாறையாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் 14 லட்சத்துக்கு மேற்பட்டோர் ஹஜ் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி, அதிகாரப்பூர்வமான செய்தி சவுதி கவர்மெண்ட், சவுதி அரசாங்கம் நமக்கு அறிவித்திருக்கிறது. ஆக 14 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அப்ப அது மாதிரியான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆசை கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த வீட்டை பார்ப்பதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஏன் இந்த ஹஜ்ஜிலே செய்ய வைக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அன்று ஒரு குடும்பத்தினர் தம்முடைய இறைவனுக்காக தம்முடைய குடும்பத்தையே முழுமையாக தியாகம் செய்தார்கள், தியாகம் செய்ய முன்வந்தார்கள். அந்த குடும்பத்தினருடைய அடையாள சின்னங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை அமைத்திருக்கிறான். அப்ப அதுவெல்லாம் அடையாள சின்னங்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் ஓடிய இடம் இது, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் வாழ்ந்த இடம் இது, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் கல்லெறிந்த இடம், ஷைத்தானுக்காக கல்லெறிந்த இடம் இது, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட அந்த குடும்பத்தினர் அறுத்து பலியிட்ட இடம் இதுதான், இங்குதான் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்படிங்கிறது என்ன, அல்லாஹ் தஆலா அடையாள சின்னமா வைத்து அதை அப்படியே இபாதத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டார். அதுபோன்று இன்று வரை அல்லாஹ்வுக்காக அந்த தியாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அதை ஒரு இபாதத்தாக மாற்றி அமைத்து விட்டார். வெறுமனே ஒரு அரஃபா மைதானம், வெறுமனே ஒரு முஸ்தலிஃபா அப்படின்னு கிடையாது. அங்கே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த குடும்பத்தினர் அங்கே இருந்தார்கள், அங்கே ஓடினார்கள், அங்கே தங்கியிருந்தார்கள், அங்கே ஷைத்தானின் கல் இருந்தார்கள். அதைத்தான் நாம் செய்ய இருக்கின்றோம், அதைத்தான் இன்றைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்த ஒரு குடும்பத்தினுடைய அந்த செயல்பாடுகளை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். வமை யஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை, சான்றுகளை, நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது இறைவனுடைய இறை அச்சத்திலிருந்து உள்ளதாகும். இறைவனுடைய அச்சத்தில் தான் அது உண்டாகும். இறைவனுடைய அச்சம் உடையவர்கள் தான் அதை கண்ணியப்படுத்துவார்கள் என்ற வகையிலே அல்லாஹ் சொல்கிறார். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இன்று சஃபா மர்வாவிலே 7 தடவை அப்படியே இங்கும் அங்குமாக ஓடுகிறோம் என்று சொன்னார், மக்கள் ஓடுகிறார்கள் என்று சொன்னார். அதற்கான ஆரம்ப கட்டம் எது? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட்டார்களே, அவர்கள் ஓடிய ஓட்டம், அதைத்தான் நாம் இன்று ஓடுகின்றோம், மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஷைத்தானுக்கு கல்லறியக்கூடிய இடம் 3 இடம், 3 தடவை அவன் தொல்லை கொடுத்தான். அதாவது முதல்ல ஹாஜர் அம்மையாட்ட போனான், இது மாதிரி உங்களுடைய
பிள்ளையை அறுத்து பலியிட போறார் உங்களுடைய கணவர், போடா ஷைத்தானே அப்படின்னு சொல்லி அவங்க கல்லெறிந்து எரிந்தார்கள் அவன் மீது. அதே போல அவருடைய தந்தைகிட்ட, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு இடத்துல, உங்களுடைய அருமை குழந்தை இவ்வளவு காலம் நீண்ட காலத்துக்கு பிறகு தவமிருந்து பெற்ற பிள்ளையை நீங்க அறுக்க போறீங்களே அப்படின்னு சொல்லி ஷைத்தான் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். அப்ப அவனை கல்லெறிந்து துரத்து முகமாக கல்லெறிந்தார்கள். அது ஒரு இடம். அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஓடி போயிடு இருந்து, உன்னுடைய தந்தை உன்னை அறுக்க போறார் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தினான். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிந்தார்கள், ஷைத்தானை துரத்தினார்கள். ஆக இந்த 3 இடங்கள், இந்த 3 இடங்களிலே 3 நபர்களிடத்திலே அவன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றும் அவன் தோல்வியுற்றான். அதனால்தான் இன்று வரை அந்த ஒரு செயலை நாம் மீண்டும் நினைவூட்டும் முகமாக 3 இடத்திலே கல்லெறியப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணித்தக்கூடிய இஸ்லாம் பெருமக்களே, அன்று அவர்கள் செய்த அந்த செயல்பாடுகள் தான் இன்று ஹஜ்ஜாக இன்றைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கணித்தக்கூடிய இஸ்லாம் பெருமக்களே, சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவு தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களாம். யார் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் அந்த சஃபா மர்வா இடையிலே தவாப் செய்வது, ஓடுவது குற்றம் கிடையாது. அதாவது ஓட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குற்றம் கிடையாது என்று சொல்வதற்கான காரணம், அன்று அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக அங்கே குறைஷிகள் காஃபிர்கள் எல்லாம் அந்த சஃபா மர்வால சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அந்த இடத்துல போயிட்டு நம்ம சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடணுமா அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் நினைச்சாங்க. அவர்களுடைய சந்தேகத்தை போக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்றோம். சஃபா மர்வாவுக்கு இடையில நீங்க ஓடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. அப்ப நீங்க ஓட வேண்டும், அவ்வாறு செய்ய வேண்டும், அது ஒரு நல்ல செயல்தான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே நினைவூட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரிய சகோதரர்களே, இது மாதிரி ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கின்றார்கள். அதில் எந்தவித தவறான பேச்சோ தவறான செயல்பாடுகளோ இல்லாமல் அல்லாஹ்விற்காக பொறுமை காத்து அவர்கள் ஹஜ் செய்தால் அல்லாஹ் தஆலா அதிலே எந்தவித இடையூறும் இல்லாமல் முழுமையாக அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்கின்றார். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜினான ஃபில் ஹஜ். இந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அங்கே தவறான வார்த்தைகள் பேசுவதற்கு ஒரு தூண்டல் ஏற்படும். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெரிசல், இடிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மை அறியாமலே கோபம் வெளிப்படும். அப்படி கோபம் வெளிப்படுகின்ற அந்த நேரத்திலே தவறான வார்த்தைகளை நாம் பேசிவிடக்கூடாது, அடுத்தவனை திட்டிடக்கூடாது, பொறுமை காக்க வேண்டும். அதே போல வலா ஜிதால தர்க்கம் செய்யக்கூடாது. எனக்கு முந்திப்போ, நீ முந்தி போற, நானா முன்னால அப்படின்னு சொல்லி அந்த தர்க்கம் செய்து நீங்கள் சண்டையெல்லாம் போடக்கூடாது. இது மாதிரி ஹஜ்ஜில எதுவும் கிடையாது, இது மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரிவிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, எது சிறந்த அமல் என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, எது சிறந்த அமல், அமல்களிலே சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்புவது, ஈமான் கொள்வதுதான் மிகச்சிறந்த செயல். அதுதான் மிக முக்கியமான செயல், மிகச்சிறந்த செயல், மிகச்சிறந்த அமல். பிறகு எது என்று கேட்கப்பட்டது. அன்றைய காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது. அன்றைய காலத்துல காபிர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டிய சூழ்நிலை அன்று இருந்தது. சொன்னா இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, பாதுகாக்கிறதுக்கு போராட வேண்டி இருந்தது. முஸ்லிமாக இருந்தால் அவர்கள் அடிப்பார்கள். அதே போல அதாவது முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அடிமைகளாக இருந்தார். அதனால அவர்களை அடிக்கவும் துன்புறுத்தவுமாக இருந்தார். அதனால 2வது விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யும். இதுதான் மிகச்சிறந்த. பிறகு எது என்று கேட்டபோது ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொன்னார்.
அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மிகச்சிறந்த அமல். மிகச்சிறந்த அமலை இன்றைய மக்கள் 1 லட்சம், அதாவது 10 லட்சத்துக்கும் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்கள் எல்லாம் ஜிகாத் செய்யறாங்க, மிகச்சிறந்த அமலை அவர்கள் செய்கிறார்கள், நாங்களும் ஜிகாத் செய்யலாமா? நாங்களும் ஜிகாத் செஞ்சா எங்களுக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்ட போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாக்கின் அஃலலுல் ஜிகாத் ஹஜ்ஜுன் மப்ரூர். மிகச்சிறந்த அமல் என்பது, அதாவது மிகச்சிறந்த ஜிஹாத் போராட்டம் என்பது ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதுதான். அப்ப மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? வாளெடுத்து போர்க்களத்துல வாளெடுத்து எதிரிகளை கொல்வது, அது ஒரு வகையில ஜிஹாத். ஆனா இங்கே ஹஜ் செய்வதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் நம்ம போகணும், ஒவ்வொரு இடத்துக்கும் நீண்ட தூரத்தில் நடக்கணும். இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜை நான் செய்ய வேண்டும். அரபா பெருவழியிலே காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் அந்த வெயில்ல இருக்கணும், தங்கி இருக்கணும். அவ்வளவு கடினமான அந்த அரபா. இப்படி எல்லாமே பல இடங்களுக்கு நம்ம நடந்தே போக வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடியது இதுதான் சிறந்த ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண்கள் ஜிஹாதுல ஈடுபட தேவையில்லை, ஹஜ் செய்யுங்க, அதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னாங்க. அப்ப இதை கேட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்துல சொல்றாங்க, நான் அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நான் தவறாம ஹஜ் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாடு உடையவர்களாக சிறந்த ஜிஹாதை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல் உம்ரத்தி இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹு. ஒருவர் ஒரு உம்ரா செய்கிறார், அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு உம்ரா செய்கிறார் அப்படின்னு வச்சுருவோம். அந்த ஒரு உம்ராவில் இருந்து அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட காலத்திலே அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அது அழிக்கப்பட்டு விடும். கஃபாரத்துல் லிமா பைனஹு. ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா வரை இடைப்பட்ட காலத்திற்கான கஃபாராவாக ஆகிவிடுகிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah. ஹஜ்ஜுல் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுக்கான நற்கூலி என்பது சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை. அதாவது சொர்க்கம் தான் அவர். ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை ஒருவர் செய்துவிட்டால் அவர் தங்குமிடம் சொர்க்கம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்ப இப்போதிருந்தே அந்த நியத்தை நம்ம வைத்துக் கொண்டால் ஹஜ்ஜுடைய விண்ணப்பம் எப்போது அறிவிப்பு செய்யப்படுகிறதோ அப்போது நாம் விண்ணப்பம் செய்து அதற்காக காத்திருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பு நிச்சயமாக கொடுப்பான். அப்ப எத்தனை பேர் ஒரு வாய்ப்பிலேயே, முதல் வாய்ப்பிலேயே கிடைச்சது. முதல் தடவை ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்றாங்க, முதல் தடவை அவங்களுக்கு கிடைச்சது. இது மாதிரி 2 தடவை 3 தடவை அவங்க அப்ளை பண்ணும்போது 3ஆம் தடவை வயதின் காரணமாக அவர்களுக்கு வழங்கி விடுகிறார்கள். ஆக இப்படி இந்த ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு மிக முக்கியமானது பொருளாதாரம் இல்லை, ஆரோக்கியம் இரண்டாவது, அதையும் தாண்டி ஆசை கொள்வதுதான் மிக முக்கியமானது. அப்ப அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கவே, அதாவது முஸ்னத் அஹ்மத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், இதா தமன்னா அஹதுக்கும் ஃபல்யம்னுர் மல்லதி யதமன்னா ஃபஇன்னஹு லா யத்ரி மல்லதி யுக்தபு லஹு மின் உம்னியதி. ஒருவர் ஒன்றின் மீது ஆசை கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எதன் மீது ஆசை கொள்கிறார் என்பதை அவர் சிந்தித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் ஒருவர் எதன் மீது ஆசை கொள்கிறாரோ அதற்கான நன்மை எழுதப்படுகிறது. அதாவது நாம் ஹஜ் செய்யணும் அப்படின்னு ஆசை கொண்டுட்டா அதற்கான நன்மை நமக்கு எழுதப்பட்டு விடுகிறது. நம்ம ஹஜ்ஜே செய்யலைன்னா கூட அதற்கான நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஆசை கொள்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அதற்கான தீமை அவனுக்கு எழுதப்படும். அதனால ஆசை கொள்வது எது அப்படிங்கிறத நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லது குறித்து நாம் ஆசைப்படுகின்ற போது அதற்கான நன்மை நமக்கு எழுதப்பட்டு விடுகிறது.
தீமை குறித்து நாம் ஆசைப்படுகின்ற போது அதற்கான தீமை எழுதப்பட்டுவிடும். எனவே நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் ஆசைப்படுவது எது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இது மாதிரி பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. எனவே ஹஜ்ஜை நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு முதலிலே ஆசை கொள்வோம். இந்த ஹஜ்ஜுடைய ஒரு பகுதியாகத்தான் அந்த குர்பானி என்பது இருக்கிறது. அப்ப 10வது நாள் மினாவில் அவர்கள் எல்லோரும் இருக்கின்ற போது அங்கே குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். அப்ப ஒவ்வொருவரும் தம்முடைய குர்பானியை நிறைவேற்றக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அப்ப இங்கே ஒவ்வொருவரும் தம்முடைய ஊர்களிலே குர்பானி கொடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொருவரும் தம்மால் இயன்ற அளவிற்கு ஒரு ஆடு அல்லது 2 ஆடுகள் குர்பானி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகம் முழுக்க ஆங்காங்கே முஸ்லிம்கள் ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை அறுத்து பலியிடுகின்றனர். இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் சிலர் மேதாவித்தனம் கொண்ட மக்கள் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு ஆடு மாடுகளை எல்லாம் அறுக்கிறீங்களே, அதுக்கு பதிலா இந்த ஆடு மாடுகளை அறுக்கிறதுக்கு பதிலா அந்த காசை ஏழைகளுக்கு கொடுக்கலாம்ல, அது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ ஏழைகள் உணவு இல்லாம பசியோடு இருக்கிறாங்களே. இப்படி சொல்லக்கூடிய சில மேதாவிகள் இருக்கின்றார்கள். அதே போல மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யக்கூடியவங்க அல்லது உம்ரா செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து இந்த மேதாவிகள் சொல்லுவாங்க, நீங்க மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கு போறீங்களே, உங்களுக்கு ஒரு ஹஜ்ஜு தானே கடமை, அதுக்கு பிறகு உள்ள காசை இந்த ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இபாதத்துல கொண்டு வந்து இது மாதிரி மேதாவி தனத்தை நுழைக்க கூடாது. இது இபாதத்தை இபாதத்தாக தான் செய்ய வேண்டும். அதுதான் இறைவனுக்கு பிடித்தது. அப்போ ஒருவர் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்கிறார்னா அவர் எதுக்காக செய்கிறார்? அவர் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையில் தான் அவர் செய்கின்றார். அவருக்காக அது ஏதாவது கிரேட கொடுக்க போதா? இங்க கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அவர் நன்மையை எதிர்பார்த்து செய்கிறார். அப்ப அதனால ஒருவர் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் உம்ரா செய்தாலும் சரி, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு பாலம், இணைப்பு பாலம், ஒரு மஹப்பத், அதனால் செய்கின்றார். ஒருவர் அதிகமான ஆடுகளை வாங்கி குர்பானி கொடுக்கிறார் சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார். ஏழைகளுக்கு அதை பங்கிட வேண்டும் என்றுதான் கொடுக்கிறார். ஏழைகளுக்கு தான் கொடுக்க போறார். அப்ப அதனால ஒரு இபாதத்தை இன்னொரு இபாதத்தோடு ஒப்பிட்டு நீங்க இதுக்கு பதிலாக இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த மேதாவிகள் இப்படி கேட்கலாம், ஏங்க திருமணத்துக்காக இவ்வளவு காசு வேஸ்ட் பண்றீங்களே, அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏங்க நீங்க வாரம் கறி வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, அதுல 2 வாரத்தை குறைச்சிக்கிட்டு அந்த காசை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படி வேண்டுமானால் சொல்லலாமே தவிர இபாதத்தை அங்கே முடக்கி போட்டுவிட்டு அந்த காசை ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப குர்பானி என்பது ஒரு இபாதத். அதை நாம் இபாதத்தாகத்தான் பார்க்க வேண்டும், இபாதத்தாக தான் செய்யணும். அதே போல உம்ரா, ஹஜ் மீண்டும் மீண்டும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இபாதத்து. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. மீண்டும் மீண்டும் ஒருத்தர் ஹஜ் செய்கிறான்னு சொன்னால் அது அவருடைய பிரியம், அவருக்குமான ஒரு தொடர், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவதற்காக அவர் செய்யக்கூடிய செயல் இபாதத், அவ்வளவுதான். அதனால நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. அப்போ ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடுகளை கூட கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதன் காரணமாக பல ஏழைகள் பலர் பயன்பெறுவார்கள். அப்ப அவர் எல்லா கறியும் சாப்பிட முடியாது. அப்ப ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை அவர் வெட்டுகிறார், அறுக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். 100 ஒட்டகங்கள் அவங்க குர்பானி கொடுத்தாங்க. அதுல 63 ஒட்டகங்கள் அவங்களே கைப்பட அறுத்தாங்க, அவங்களே தம்முடைய கையால் அறுத்தாங்க 63 ஒட்டகங்கள். அதுக்கப்புறம் மீதியை நீங்க அருங்க அப்படின்னு சொல்லி அடிவழியை அவங்கள்ட்ட கத்தியை கொடுத்தாங்க, மீதியை அவங்க அறுத்தாங்க. குர்பானி இறைச்சி சாப்பிட வேண்டும், அது ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த 100 ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு துண்டு எடுத்து அதை அப்படியே சமைக்க சொன்னார். சமைத்து அதிலிருந்து சிறிதளவு சாப்பிட்டு விட்டு அதனுடைய சால்னாருக்குள்ள அதை அப்படியே குடித்தார். அப்ப எல்லா ஒட்டகத்தினுடைய சாரும் அதுல வந்துருச்சு, அதுல குடித்தார். ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். நாமும் குர்பானி கொடுத்த பிறகு நம்முடைய அந்த குர்பானி இறைச்சியை சமைத்து நாம் சாப்பிட வேண்டும்.
எனக்கெல்லாம் எந்த இறைச்சியும் வேண்டாம், நான் மற்ற மக்களுக்கு கொடுத்துட்டேன், மொத்தமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்குன்னு ஒரு பங்கு வைத்துக் கொண்டு அதை சமைத்து சாப்பிடுவது ஒரு சூழ்நிலை. கணித்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, 3 நாட்கள் வரை நாம் இது குர்பானி கொடுக்கலாம். 3 நாட்கள் வரை அதற்கு அனுமதி உண்டு. முதல் நாள் பெருநாள், 2வது நாள், அதற்கு அடுத்த 3வது நாள், இப்படி 3 நாட்கள் வரை கொடுக்கலாம். இது ஹனபி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அடிப்படையில் 4 நாட்கள், அதாவது 3 நாளை தாண்டி 4வது நாளும் கொடுக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார். ஆக இப்படியான ஹதீஸ்கள் 2க்கும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த செயலை நாம் பார்க்கின்ற போது, யௌமுன் நஹர் யௌமானி பாதஹு ஸலாத்து அய்யாம் ஜாஸியத்துன் ஜாயிஸத்துன் அல் உலுஹியத்து ஜாயிஸத்துன் ஃபீ ஸலாத்தி அய்யாம். உலுஹியா குர்பானி என்பது 3 நாட்கள் வரை போகும். அதுல யௌமுன் நஹர் என்பது 10வது நாள், துல்ஹஜ் 10வது நாள் நம்ம அறுக்கிறோம். அதுக்கு பிறகு 2 நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அய்யாமுன் நஹரி ஸலாத்தத் அஃதலுஹா அவ்வலுஹா, அதுல சிறந்தது முதல் நாள் என்று சொன்னார். அப்ப முதல் நாள் அறுக்கிறதுக்கு இன்னைக்கு பார்த்தாக்க அறுக்கிறதுக்கும் உரிக்கிறதுக்கும் ஆள் டிமாண்ட் கிடைக்குது. அப்ப அதனால என்ன செய்யறாங்க, மறுநாள் அறுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. முதல் நாள் நிறைய பேர் அறுக்கிறதுனால அறுக்கக்கூடிய ஆள் நமக்கு கிடைக்கல, கசாயம் நமக்கு கிடைக்கல, அதனால மறுநாள் நம்ம செய்கிறோம். அது மாதிரி தாராளமாக செய்து கொள்ளலாம். கணித்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இந்த குர்பானியை மிக சீக்கிரமாக கொடுத்து விட வேண்டும். அதாவது தொழுது முடித்த கையோடு மிக துரிதமாக அந்த குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மிம்பர்லேருந்து இறங்கின பிறகு அதோட அவர்கள் அப்படியே குர்பானி கொடுத்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களில் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு துரிதமாக அந்த முசல்லாவை விட்டு முடிந்த பிறகு, தொழுது முடிந்த பிறகு, உத்துமா முடிந்த பிறகு நம்ம துரிதமாக குர்பானி கொடுப்பதை நாம் செய்துவிட வேண்டும். அவ்வாறு அறுக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்க சின்ன துவா. அப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத், இது எனக்காகவும் என்னுடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்களுக்காகவும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்பானி அறுத்தார் குர்பானி. கணித்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, சுருக்கமான துவா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்மளே அறுக்கணும், நம்மளே கைப்பட அறுக்கணும். அறுக்கின்ற போது நமக்கு அந்த உணர்வு ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக இதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுபூர்வமாக அங்கே நாம் கொடுக்கின்ற போது கீழே விழுகின்ற அந்த இரத்த துளி தரையிலே விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே விழுந்து விடுகிறது. அதாவது அந்த நன்மை நமக்கு அந்த வேகத்திலே கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே சேரப்போவது அந்த இரத்தமோ இறைச்சிகளோ கிடையாது, எதுவுமே கிடையாது. தக்குவா, இறை அச்சம், அந்த இறை அச்சம்தான் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. அந்த இறை அச்சத்துக்கு பகரமாகத்தான் நான் நன்மையை அடைகின்றோம். எனவே அந்த ஆட்டை அறுக்கின்ற போது அந்த நிய்யத்து தூய்மையானதாக இருக்க வேண்டும், இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய துவா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஆட்டை அறுக்கின்ற போது 2 ஆடு அறுத்தாங்க. அப்படி ஆட்டை அறுக்கின்ற போது முன்னோக்கினார், 2 ஆட்டையும் முன்னோக்கி அவர்கள் இவ்வாறு துவா ஓதினார்கள். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம மின்க வலக்க அன் முஹம்மத் வ உம்மதி அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அறுத்தார். அப்ப இந்த துவாவை நாம் மனனம் செய்திருந்தால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். என்னுடைய செயல்பாடு இன்ன ஸலாத்தி வ நுஸுக், என்னுடைய தொழுகை, என்னுடைய இந்த குர்பானி, என்னுடைய வாழ்க்கை மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்று நம்மை சார்ந்த அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கிறோம். அப்படி ஒப்படைப்பதுதான் இந்த தியாகத் திருநாள். அதுக்காக தான் நம்ம குர்பானி கொடுக்கிறோம். அப்ப அனைத்துமே அல்லாஹ்வுக்காக உள்ளது என்பதை நாம் நினைவில் கொண்டு குர்பானி கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே,
இது மாதிரி ஒழுக்கங்கள், குர்பானி கொடுப்பதற்கான சில பல ஒழுக்கங்கள் இருக்கிறது. அவற்றை பேணி நாம் குர்பானியை கொடுத்து முழுமையான நன்மையை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு முழுமையாக கொடுப்பானாக, அருள்வானாக. நம் அனைவரையும் சொர்க்கத்திலே நுழைய செய்வானாக. வாஹித் அமானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.